ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் ஒரு தலைப்பின் கீழாய் கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கிருபை உள்ள தெய்வன் என்ற வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சங்கீதம் 103 சங்கீதத்திலே 8 வசனத்திலே சங்கீதக்காரருடைய வார்த்தை விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள தேவன். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரா. இந்த கிருபை உள்ள தேவனை குறித்து இந்த நாளிலே நான் பேசுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஒரு சுத்த கிருபை என்று புலம்பல்ல எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு நிற்கிறோம் என்று சொன்னால் அது அவருடைய கிருபை. அந்த கிருபையை தான் சங்கீதக்காரன் எழுதுகிறார். அவர் மிகுந்த கிருபை உள்ளவர். இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நம்மளால் நிச்சயமாய் வாழ முடியாது. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் எத்தனையோ விதங்களிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். மரணங்களின் மத்தியிலே கிருபை கொடுத்து தாங்குகிறார். பாவங்களிலிருந்து வெளியே எடுத்து வர கிருபை கொடுத்து தாங்குகிறார். பல உபத்திரவங்களிலே அவர் கிருபையை கொடுத்து தாங்குகிறவராக இருக்கிறார். அந்த கிருபை உள்ள தேவனை நாம் எவ்விதமாய் ஆராதிக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த கிருபை உள்ள தேவனுடைய அன்பு இந்த உலகத்துல அது யாருக்கும் அது ஈடாகாது. ஏனென்றால் வேதத்தில் அப்படி எத்தனையோ மனிதர்களை கர்த்தர் கிருபையாக தாங்கி இருக்கிறார், கிருபையாக நடத்தி இருக்கிறார். அப்படி ஒரு மனிதர் தான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில சொல்ல விரும்புகிறேன். ஏன் இந்த கிருபையை குறித்து பேசுகிறேன் என்று சொன்னால், வேதத்துல கிருபை எவ்வளவு முக்கியமானது, அந்த கிருபை இல்லை என்றால் நாம் என்று இல்லை என்பது எவ்வளவு பெரிய உண்மை. இந்த கிருபையின் காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி மீட்கப்பட்டு இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு கிருபையாக இருக்கிறார் என்பதை தான் உங்கள் மத்தியிலே நான் பிரசங்கிக்க இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஒரு கிருபையை குறித்து, ஒரு மனிதருக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையை குறித்து நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16 அதிகாரம் 28 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு தெரிந்த மனிதர், ஒரு தெரிந்த நபர் தான் வேதத்திலே. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த கிருபை எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை நீங்கள் யோசிப்பீர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் 28 வசனத்திலே, அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரு தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழி வாங்காதபடிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி, சிம்சோனுடைய வாழ்க்கை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், நசரேயனாய் அழைக்கப்பட்ட ஒரு சிம்சோன், தேவனுக்கு பக்தி வைராக்கியமாய் வாழக்கூடிய ஒரு சிம்சோன், நியாயம் தீர்க்கிற ஒரு இடத்திலே, பெலிஸ்தியர்களை நியாயம் தீர்க்கிற இடத்திலே ஆண்டவர் வைத்திருந்தார். ஆனால் சிம்சோனோ பாவத்தின் மித்தமாய் தன் சுய சரீர பாவ இச்சைகளுக்கு விழுந்து போனபடினால் தேவனுடைய கிருபையை அவன் இழந்து போனான். அதன் மித்தமாய் என்ன நடந்தது? அவன் வாழ்க்கையிலே வேசிகளிடத்திலையும் பல உபத்திரவ காரியத்திலே சிக்கி கொண்டது மித்தமாய் அவனுடைய பலனெல்லாம் அற்று போனவனாய் கண்கள் பிடுங்கப்பட்ட நிலைமையிலே பெலிஸ்தியரிடத்திலே காணப்படுகிறான். அப்படி அவனுடைய மரணத்தின் கடைசி நிமிடங்கள் வரும்போது அவன் கர்த்தரிடத்தில் இந்த கிருபைக்காக கெண்டுகிறான். அந்த கிருபையை அவன் ஆண்டவரிடத்துல கேட்கிறான். அந்த கிருபை அவனுக்கு கொடுக்கப்பட்டதா என்று சொன்னால் பலமுறை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நிறைய இடங்களிலே அவன் ஆபத்து வரும் போதெல்லாம், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னபோது கர்த்தர் சிம்சோனை காப்பாற்றினார். இந்த மரணத்தின் இறுதி சம்பவங்களில் கூட அவன் கேட்கிற காரியம் என்னவென்றால், அப்பொழுது சிம்சோன் கர்த்தருக்கு கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு ஒரே தீர்வை பெலிஸ்தியர்களை பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி இந்த சிம்சோன் கிருபைக்காக அந்த நாட்களிலே கிண்டுகிறார். தேவன் அந்த கிருபையை சிம்சோனுக்கு கட்டளையிட்டார். பிறகு நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு காரியத்திலே விழுந்து கிடக்கலாம். அந்த விழுந்து கிடக்கிற சூழ்நிலையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்றால் இன்றைக்கு தேவை கிருபை. பிரியமானவர்களே, அந்த கிருபை நீங்கள் போக்கடித்து விடாதபடி சங்கீதம் 103:8 சொன்னாரே, அவர் மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கிறார். அந்த கிருபையின் காலங்கள் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மீண்டும் 2ஆம் வருகையிலே வர இருக்கிறார், ரகசிய வருகையிலே வர இருக்கிறார். பூமி ஒரு அழிவுக்கு நேராய் செல்லுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் இந்த கிருபையை இழந்து விடுவோமானால், இந்த கிருபையின் காலத்திலே ஆண்டவரிடத்திலே கிட்டி சேராமல் இருப்போமானால், பிரியமானவர்களே, வாழ்க்கையில ஒரு பெரிய அழிவு நம்முடைய வாழ்க்கையில உண்டு. இந்த பூமியினுடைய ஓட்டத்தின் முடிவு நரகத்துக்கு நேராய் நம்மளை
கொண்டு சென்று விடும். அப்படிப்பட்ட கிருபையை நீங்கள் போக்கெடுத்து விடாதபடி சங்கீதக்காரன் வாழ்க்கையிலே அந்த அனுபவத்திலே சொல்லும் போது அவர் இரக்கமும் சாந்தம் உள்ளவராகவும் மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கிறார். நீங்க யோவான்ல 21ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்கன்னா அங்கே பேதுருடைய வாழ்க்கையிலே ஒரு கிருபை அளிக்கப்படுகிறது. நீங்கள் 21 நீங்கள் 3 வாசிக்கிறேன். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உட கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே ஒன்றும் பிடிக்கவில்லை. பாருங்க, பேதுருவும் தன் வாழ்க்கையில பின்மாற்றத்திற்குள் போகிறார். அந்த பின்மாற்றத்தினால் தேவ கிருபை இழந்தான். அந்த ஆண்டவர் மீண்டும் பேதுருவை வந்து அழைத்து கொண்டார். பேதுருவை தேடி வந்தார். அதனுடைய விளைவினால் பேதுருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்தது. இழந்த கிருபை பெற்றுக்கொண்டார். பேதுருவை பயன்படுத்தினார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அந்த கிருபையை ஒருவேளை நீங்கள் போக்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கிருபை உள்ள தேவனிடத்திலே வாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். கிருபை உள்ள காலத்தில் அவரிடத்தில் வருவோமானால் அந்த கிருபையின் மூலமாய் அநேக காரியங்களை கர்த்தருக்கு செய்ய முடியும். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு கிருபை தந்து உங்களை பெருக பண்ணுவாராக. ஆமென்.